ஸ்ரீமாத்ரே நமஸ்காரம். தை அமாவாசை அதனுடைய முக்கியத்துவம் வாய்ந்த சில விபரங்களையும், அதனுடைய தொடர்ச்சியாக நாம் கடைபிடிக்க வேண்டிய சில முக்கியமான தகவல்களையும் பதிவு செய்திருக்கக்கூடிய பதிவு. இதை முழுமையாக கேட்டுக்கோங்க. தை மாதம் வரக்கூடிய அமாவாசை அப்படின்னு சொல்லக்கூடியதுக்கு இன்னொரு பேரா அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா மௌனி அமாவாசை அப்படின்னு பேர். இப்போ பொதுவில் அமாவாசை அப்படின்னு சொல்லக்கூடிய காலம் அப்படின்றது பித்திருக்களுக்காக நாம் பித்திருக்கள் வழிபாடு செய்கிறதுக்கு, பித்திருசாந்தி கொடுப்பதற்கு ரொம்ப உகந்த நாளாக நம்ம பார்க்குறோம் இல்லையா? ஸோ அப்போ இதில் இந்த மௌனி அமாவாசை அப்படின்னு சொல்லக்கூடியதில் இன்னும் வேறு என்ன சிறப்பு இருக்குது அப்படின்றத புரிஞ்சுக்கொள்ளணும் அப்படின்றத நம்ம பார்த்தோம்னா, இந்த மௌனி அமாவாசை அப்படின்றத அந்த நாளில் புனித தீர்த்தங்கள் இருக்கு இல்லையா, கங்கை, யமுனை, கோதாவரி, காவேரி, வாட்டவர், நீங்கள் புனித நதிகளாக இருக்கக்கூடியதும் சரி, புனித தீர்த்த ஸ்தலங்கள், அது கடலோ அல்லது குளமோ வாட்டவர் நீங்கள் எதனாலும் கன்சிடர் பண்ணிக்கோங்க. அந்த நீர்நிலைகள் எல்லாமே அமிர்தமயமாக மாறுது அப்படின்றது ஒரு நம்பிக்கையாக இருக்கக்கூடியது. ஸோ இதற்கு பின்னாடி நிறைய புராண கதைகள் உண்டு. பட் இருந்தாலும் நம்ம இதை மட்டும் குறிப்பாக பார்க்குறோம். அப்போ இந்த நீர்நிலைகள் எல்லாமே அமிர்தமயமாக மாறக்கூடிய தன்மை இந்த மௌனி அமாவாசை அன்னைக்கு நடக்கிறது அப்படின்றத பார்க்குறோம். ஸோ இதனால தான் கும்பமேளா, எங்கே கும்பமேளா நடந்தாலும் சரி, அது பொதுவில் இந்த உத்தராயண காலத்தில் நடக்கும். அப்போது மக்மேளான்னு சொல்லக்கூடியது ஒவ்வொரு வருடமும் கொண்டாடக்கூடிய மக்மேளாவும் சரி தை மாதத்தில் நடக்கும். அந்த காலகட்டத்திலலாம் வரக்கூடிய இந்த அமாவாசையில், இந்த நாளில் மௌனி அமாவாசை அன்னைக்கு அந்த கங்கையிலையும் சரி, மற்ற புனித நீராடக்கூடிய இடங்களாக இருக்கக்கூடிய ஹரித்வார்லையும் உஜ்ஜயினிலையும் சரி, அலகாபாத்லேயும் சரி, பிரயாகராஜ்லேயும் சரி, நிறைய மக்கள் கூட்டம் அந்த அன்னைக்கு அந்த நாளில் ஸ்நானம் பண்ணுவாங்க. அப்போ அந்த ஸ்நானத்துக்கு பேரே அமிர்த ஸ்நானம் அப்படின்னு பேர். அப்போது இந்த மௌனி அமாவாசை அன்னை கங்கை முதலான எந்த புனித நதிகள்லையோ இல்லை நீர்நிலைகள்லையோ, நீங்கள் ராமேஸ்வரம், நீங்கள் கடலை எடுத்துக்கிட்டாலும் சரி, இல்லை உங்களுக்கு அருகில் இருக்கக்கூடிய எந்த ஒரு நீர்நிலையாக இருந்தாலும் சரி, அந்த நாளில் அந்த நீர்நிலையில் இயற்கையாக அமைஞ்சிருக்கக்கூடிய அந்த நீர்நிலையில் ஸ்நானம் பண்ணுறது அப்படின்னு சொல்லக்கூடியது அமிர்த ஸ்நானம் அப்படின்னு பேர். அப்போ ஏன் இது அமிர்த ஸ்நானம்னு சொல்கிறாங்க அப்படின்றது ஒன்று புரிஞ்சுக்கணும் இல்லையா? அமிர்தம் அப்படின்றது என்ன, சாகாவரம் அப்படின்றத ஒரு விஷயத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கு இல்லையா? அப்போ இந்த ஸ்நானம் அப்படின்றது எப்படி நமக்கு அந்த அமிர்தத்தினுடைய தன்மையாக இருக்கக்கூடிய சாகாவரத்தை கொடுக்குது அப்படின்றத பார்த்திங்கன்னா, இந்த மௌனி அமாவாசை அன்னைக்கு நம்மளுடைய இடா நாடி, நம்மளுடைய உடலில் இருக்கக்கூடிய இடா, பிங்களா, சுஷும்னா நாடியில் இது இடா நாடியோடு தொடர்புடைய நாளாக அமையுது. அப்போது எல்லாருக்குமே அந்த இடா நாடி அப்படின்றது ரொம்ப வலுப்பெறும். அப்போ இந்த இடா நாடி அப்படின்றது எதோட தொடர்புடையாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சந்திரனோடு தொடர்புடையதாக இருக்குது. அப்போது இந்த இடா நாடியை இது சுத்திகரிக்கிறது, அதே போல் அதை புதுப்பிக்குது. இந்த மௌனி அமாவாசை அன்னைக்கு நாம் ஒரு நீர்நிலைகளில் நீராடுறது, புனித நீராடுறது அப்படின்றது நம்மளுடைய இடா நாடியை சுத்திகரித்து அதை புதுப்பிச்சு அதை வலுப்படுத்துது அப்படின்றத பார்க்குறோம். அப்போ இது சந்திரனுடைய தொடர்புடையதாக இருக்கனால நமக்கு அந்த புதுப்பித்தல் அப்படின்றது உடல் ரீதியாகவும், மனம் ரீதியாகவும், எண்ணங்கள் ரீதியாகவும் நமக்கு புதுமையான ஆற்றல் அப்படின்றது நமக்கு பிறக்குது அப்படின்றத புரிஞ்சுக்கணும் நாம். அதான் இந்த அமிர்த ஸ்நானத்தினுடைய ரொம்ப முக்கியத்துவமாக இருக்கக்கூடியது. அப்போ அது மட்டும் போதுமா? ஒரு நீர்நிலையில் நீராடினா மட்டும் போதுமா அப்படின்னா, உங்களுக்கு என்ன வழிபாடு தெரியுமோ, எது உங்களுக்கு உபதேசமாகப்பட்டிருக்கும். உதாரணமாக சொல்லணும்னா, நீங்கள் தந்திர கிரமத்தை ஃபாலோ பண்ணக்கூடிய நபராக இருக்கலாம், இல்லை யோக மார்க்கத்தை ஃபாலோ பண்ணக்கூடிய நபராக இருக்கலாம், இல்லை தியான மார்க்கத்தை ஃபாலோ பண்ணக்கூடிய நபராக இருக்கலாம், இல்லை உங்களுக்கு மூச்சு பயிற்சி தெரிஞ்சிருக்கலாம். வாட்டவர், நீங்கள் என்ன பயிற்சி உங்களுக்கு, நீங்கள் என்ன விஷயத்த ஆன்மீகத்தில் நீங்கள் ஸ்பிரிச்சுவாலிட்டியில் ஃபாலோ பண்ணுறீங்களோ அந்த ஒரு விஷயத்த முழுமையாக அந்த நாளில் அதுக்கு இன்னும் கொஞ்சம் டைம் ஒதுக்கி நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். அப்போ எப்போ பண்ணுறது அப்படின்னும் போது நான் அதை கோர்வையாக நான் சொல்கிறேன். இல்லை நான் இந்த மாதிரியான எந்த ஒரு விஷயங்கள்லேயும் எனக்கு தொடர்பு இல்லை, எனக்கு இதெல்லாம் தெரியாது அப்படின்னா ஒன்றும் இல்லை. உங்களுக்கு என்ன தெரியுமோ, எப்படி வழிபாடு செய்ய தெரியுமோ அப்படி வழிபாடை அந்த நாளில் மறக்காமல் செய்யுங்க. நீங்கள் கோயிலில் போய் வழிபாடு செஞ்சாலும் சரி, உங்களுக்கு தெரிஞ்ச நாம ஜபத்தை செஞ்சாலும் சரி, வீட்டில் இருந்து ஒரு விளக்கு ஏற்றி வச்சு
உங்களுக்கு தெரிஞ்ச வழிபாடுகளை நீங்கள் செஞ்சாலுமே போதும். ஸோ இது 2வது விஷயம். 3வது விஷயம், இது மௌனி அமாவாசை அப்படின்னு நான் ஆரம்பத்தில் சொன்னேன் இல்லையா? அப்போ அது மௌனி அப்படின்னா மௌனம் அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கொள்கிறோம். அப்போது முடிஞ்ச அளவுக்கு மௌனத்தை கடைபிடித்தல் அப்படின்ற விஷயத்த அந்த அன்னைக்கு நீங்கள் மேற்கொள்ளணும். எவ்வளவு தூரம் உங்களால் மௌனத்தை கடைபிடிக்க முடியும்? மௌனம் அப்படிங்கும்போது தேவையற்ற பேச்சுக்களை, நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய நபர்களாக இருந்தாலும் சரி, நம்ம ஒரு தொழில் நிமித்தமாகவோ இல்லை வேலை நிமித்தமாகவோ ஆஃபீஸில் இருக்கோம், இல்லை வெளியில் இடங்களுக்கு போக வேண்டிய சூழலில் இருக்கிறோம் அப்படின்னாலும், மற்றைய நாட்களை விட உங்களால் எந்த அளவுக்கு வெளிப்புறமாக இருக்கக்கூடிய பேச்சை நீங்கள் கட் பண்ணிவிட்டு உங்களுக்குள்ள அமைதியை நீங்கள் நிலைநாட்டுறீங்களோ, அது இப்படித்தான் இருக்கணும் அப்படின்றத நான் குறிப்பிட்டு சொல்ல முடியலை. நீங்கள் எந்த அளவுக்கெல்லாம் உங்களுக்கு மௌனத்தை உங்களால் எந்தெந்த விஷயத்தெல்லாம் அந்த தினசரி நடவடிக்கையில் கட் பண்ணிவிட்டு உங்களால் குறைச்சிட்டு மௌனத்தை கடைபிடிக்க முடியுமோ, தேவையற்ற பேச்சுக்களை தவிர்த்துட்டு அந்த மௌனத்துக்குள்ளே வாங்க. டிவி பார்க்குறது, அதே போல் படம் பார்க்குறது, இந்த விஷயத்தை அந்த நாளில் கட் பண்ணிவிட்டு, அதே போல் முக்கியமாக அசைவ உணவு அப்படின்றத அந்த நாளில் தவிர்த்துருங்க. போதை வஸ்துக்கள், அது ட்ரிங்க்ஸாக இருந்தாலும் சரி, இல்லை ஸ்மோக்கிங் ஹேபிட்டாக இருந்தாலும் சரி, அதை அந்த நாளில் முழுமையாக விட்டுருங்க. ஸோ இதை விட்டுட்டு நான் சொன்ன மாதிரி 3 விஷயம். உங்களுக்கு வாய்ப்பு இருந்தால் கங்கை முதலான சப்த புனித நதிகளில் நீராடுங்க. அது இல்லைன்னா உங்களுக்கு அருகில் இருக்கக்கூடிய நீர்நிலைகளில் நீராடுங்க அந்த நாளில். நேரம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா காலை வேலை அப்படின்றத நம்ம பார்க்குறோம். அப்போ காலை வேளையில் நீங்கள் குளிக்கிறதுக்கு முன்பாகவே, ஸ்நானம் பண்ணுறதுக்கு முன்பாகவே நீர்நிலையில் நின்றுட்டு நேரடியாக காலை வைக்காமல் முதல்ல நீர் எடுத்து உங்களுக்கு நீங்கள் புரோக்ஷனம் பண்ணிக்கோங்க. தலையில் தெளிச்சுக்கோங்க ஒரு 3 முறை. நல்ல சங்கல்பம் வச்சுக்கோங்க. உங்களுடைய உடல்லையும் சரி, மனதிலையும் சரி, எண்ணத்துலேயும் இருக்கக்கூடிய பழைய கழிவுகள் நீங்கி புத்துயிர் பெறணும். அதுக்கு கங்கா மாதாவை நான் வேண்டிக்கிறேன் அப்படின்னு வேண்டிக்கோங்க. அதே போல் பித்திருக்கள் சாந்தி கிடைக்கணும், உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய தடைகள் விலகணும், பல வகையான தோஷங்கள், சாபங்கள், பித்திரு தோஷமாக இருக்கட்டும், தேவ சாபமாக இருக்கட்டும், குலதெய்வ சாபமாக இருக்கட்டும், ஸ்திரீ சாபம், பக்ஷி சாபம், மிருக சாபம், இப்படி பல வகையான சாபங்கள், தோஷங்கள் எதுவாக இருந்தாலும் என்னை விட்டு நீங்கி நான் புதுமை பெறணும் அப்படின்ற ஒரு பிரார்த்தனையை அந்த புனித நீர்நிலைக்கு முன்பாக செஞ்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் நீர்நிலையில் இறங்கி ஸ்நானம் பண்ணுங்கள். அப்படி ஸ்நானம் பண்ணிவிட்டு அதனுடைய தொடர்ச்சியாக நீங்கள் வேறு உடைகளை மாற்றிட்டு அந்த இடத்துலையே அமர்ந்து உங்களால் மந்திர ஜபங்களோ இல்லை உங்களுடைய பயிற்சிகளையோ செய்ய முடியும்னா செய்யுங்க. இல்லைன்னா நீங்கள் அந்த பயிற்சிகள் செய்கிறதுக்கு ஏதுவான ஒரு இடத்துல, ஒரு சூழலில் நீங்கள் அந்த பயிற்சிகளை அந்த நாளில் ஒரு குறைஞ்சபட்சம் ஒரு மணி நேரம் கடைபிடிங்க. நான் சொன்ன மாதிரி, மேற்சொன்ன மாதிரி மௌனத்தை அந்த நாள் முழுக்க எவ்வளோ தூரம் உங்களால் முடியுதோ அதை நீங்கள் கடைபிடிங்க. அதோடு கூடி உங்களால் யாருக்காவது தானம் பண்ண முடியும் அப்படின்னா, தானம் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னா, அந்த நாளில் உங்கள் கைகளால் ஏதேனும் ஒரு உயிருக்கு ஏதோ ஒரு உணவு இல்லை நீரை வந்து தானம் பண்ணுங்கள். ஸோ இது உங்களுக்கு புத்திர்களோட ஆசைகளையும் கொடுக்கும். ப்ளஸ் உங்களுக்கு அந்த நான் சொன்ன மாதிரி உங்களுடைய புத்துணர்வு அப்படின்றது, புதுப்பித்தல் அப்படின்றது உங்கள் உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் நடக்கும். அந்த நீங்கள் அமிர்தம், உங்களுடைய உடல் அப்படின்றது அந்த வஜ்ரம் போல் மாறக்கூடிய தன்மைக்கும் இது உதவும். ஸ்ரீமாத்ரே நமः. ஸ்ரீ குருபியோ நமः.